மூத்த புதல்வன் கலாநிதி எம்பி நாகேந்திரன், அவருடைய துணைவியார் திருமதி நாகேந்திரன் கலாமதி ஆகியோர் இப்பொழுது ஏற்றி வைக்க இருக்கின்றார்கள். ராஜேந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அங்கே உங்கள் கரவொலியோடு அவரை வரவேற்கள். அவர்களோடு தமிழ் வித்துவான்
தட்சணாமூர்த்தி உதயசங்கர் அவர்களையும் இந்த விருது பெறுவதற்காக அழைக்கிறோம். இந்த விருதினை வழங்கி சிறப்பிப்பதற்காக எங்கள் மதிப்புக்குரிய கலாநிதி ஆர் திருமுருகன் ஐயா அவர்களையும் அவரோடு யாழ் பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் சண்முகதாஸ் ஐயா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இப்பொழுது இருவருக்கும் 2 பெரியவர்களால் பொன்னாடைகள் அணிவிக்கப்படுகின்றன. இப்பொழுது மலர் மாலைகள் அவர்களுக்கு அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகின்றது. இப்பொழுது தங்க பதக்கம் இங்கே தங்க விருதாக வழங்கப்படுகின்றது. நாதஸ்வர வித்துவான் பிச்சியப்பா ரஜீந்திரன், தமிழ் வித்துவான் தட்சணாமூர்த்தி உதயசங்கர் ஆகியோர் இருவருக்கும் எங்கே அவை நிறைந்த பாராட்டு கரவொலியாக கிடைக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கண்டு மகிழ்ந்த ஒரு கலைஞர். அவருடைய கலை சேவையை பாராட்டி யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உயர்ந்த கௌரவத்தை கொடுத்தது. கலாநிதி பட்டம் கொடுத்து கௌரவம். அகில இலங்கை கம்மல் கழகம் இசை பேரறிஞர் என்கின்ற விருதை கொடுத்து எங்களுடைய பஞ்சாபி கேசன் ஐயா அவர்களை கௌரவித்தார்கள். அதே போல பல்வேறு நிறுவனங்கள் அவர்களை கௌரவித்தார்கள். பஞ்சாபி கேசன் ஐயா அவர்களுக்கு கலாநிதி பட்டம் கிடைத்து மறுநாள் இணுவில் பரராஜசேகர பிள்ளையார் கோயில் மண்டபத்திலே எல்லா நாதஸ்வர தமிழ் வித்துவான்களும் சேர்ந்து ஒரு பெருவிழா செய்தார்கள். அந்த விழாவிலே நான் உரையாற்றி இருக்கிறேன். ஆனந்த கண்ணீர் வடித்துக் கொண்டு அவரோடைய பாடியாரின் கவிதையில் இருந்தபடி அப்பொழுது கொஞ்சம் சற்று தளர்ந்து விட்டார்கள். என்றாலும் அந்த விழாவை ரசித்து எல்லாம் இனி மேலே போகிற நேரம் இதெல்லாம் கேட்கிற காலமாக இருக்கிறது அவர்கள் கடைசியில் சொன்னவார். அந்த பெரிய ஒரு அற்புதமான கலைஞர் நல்ல பிள்ளைகளை கொடுத்து நல்ல பேர பிள்ளைகளை கண்டு 3வது தலைமுறையும் இன்றைக்கு கோயில்கள் விழாக்களை அவருடைய பேர பிள்ளைகளும் சிறப்பித்துக் கொண்டிருந்தார்கள். இன்று உண்மையிலே நாம் இங்கே ஏன் கூடியிருக்கின்றோம் என்ற ஒரு கேள்வி எல்லோரும் மனதிலும் தோன்ற வேண்டும். அதாவது பிறக்கின்றோம் சிலருடைய இறப்புகள் மறக்கப்படுகிறது, சிலருடைய இறப்புகள் மறக்கப்படுகிறது, சிலருடைய இறப்புகள் நினைக்கப்படுகிறது. அந்த வகையிலே நமது நாதஸ்வர கலாநிதி எம் பஞ்சாபி கேசனுடைய இறப்பு எங்கள் மனதிலே என்றென்றும் நிலைத்திருக்கும். அவருடைய இறந்தாலும் அவருடைய பெயர் புகழ் நாமம் என்றும் நிலைத்திருக்கின்றது. அதாவது அவருடைய பண்பிலே, பழக்கத்திலே, புன்னகையிலே, இசையிலே, விருந்தோம்பல் பண்பிலே
மிகுந்த ஒரு உயர்ந்த இடத்தை அவர் கொண்டிருந்த காரணத்தினால் நான் நினைக்கின்றேன் இவ்வாறு அவர் நினைக்கப்படுகிறார் என்று. இறைவனுடைய அருள் மனிதனுடைய சந்தர்ப்பம் கூடும்போது காரியங்கள் நடக்கின்றன. அப்போது நாங்கள் எல்லா காரியங்களையும் செய்யும்போது சந்தர்ப்பம் கூடும். அந்த வகையில் முருகையாப்பா பிள்ளை சந்தர்ப்பம் கூர்ந்து இந்த மகனை பெற்றிருக்கிறார். பின்பு அவர் சண்முகநாத பிள்ளை, ராமநாத பிள்ளை, அப்புலிங்க பிள்ளை எல்லாம் பிள்ளை. இப்ப எல்லாம் ரிலக்ஷன் அப்புலிங்க பிள்ளை, சாமிநாத பிள்ளை, பின்பு இந்தியாவில் நவராஜசுந்தர பிள்ளை, கந்தசாமி பிள்ளை என்பவரிடம் தனது பயிற்சியை பெற்றிருக்கிறார். பாரம்பரியத்தில் அதனுடைய அப்பா ஒரு தலைமை மகானாக இருந்தாலும் இந்த நாத ஒலி இறைவனுக்கு மிகவும் அண்மையில் உள்ளது. எல்லா இடமும் இறைவன் பிறந்துள்ளார். ஆனால் அது க்ளோஸாக போவதற்கு நாத ஒலி மிகவும் பயமானது. தமிழ் வித்துவான் சங்கரப்பிள்ளை முருகையா அவர்கள் இருவர் பல காலமாக எங்கள் அமரர் கலாநிதி KM பஞ்சாபிகேசன் அவர்களோடு இணைந்து பணியாற்றி அவருக்கு துணை நின்றவர்கள். அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து மலர் மாலை அணிவித்து அவர்களுக்கு பொற்கிழி வழங்கப்படுகிறது. மூன்று கலைஞர்களுக்கும் எங்கள் பாராட்டுக்கள். சிலையை தத்ரூபமாக வடித்து இந்த வரலாற்று சாதனைக்கு அவர்கள் துணை நின்றிருக்கின்றார்கள். அவர்கள் மூவருக்கும் எங்கள் நன்றி கலந்த பாராட்டுக்கள். விளங்குகின்ற விரிந்த நெற்றி அள்ளி எடுத்து அழகாக முடித்திட்ட அருமை நிறை குடுமி துள்ளி வரும் நகையை உள்ளுள் பதவிட்டு புலக்கமாய் வெளிப்படுத்தும் உதடுகள் கண்ணவிழா உள்ளத்தில் கவிந்து உரை அன்பை கச்சிதமாய் ஆக்கியவர் எங்கள் ஐயா. மாணிக்க வாசகர் நாதஸ்வரம் வாசிப்பதை பார்த்து இந்த பதிவை மேற்கொண்டிருக்கிறார். சைவ சமயத்தோடு நாதஸ்வரம் இரண்டு கலந்திருக்கிறது. அது பின்னர் ஷேக் சின்ன மௌலானா முதலான கலைஞர்கள் வாயிலாக இஸ்லாமிய சமயத்தில் சென்றது, கிறிஸ்தவர்களிடம் சென்றது. ஆக ஒட்டுமொத்தத்திலே எங்களுடைய தனித்துவம் குன்றாத ஒரு அடையாளம் நாதஸ்வரம் என்றால் மிகைப்படாது. மீண்டும் எமது குடும்ப சார்பில் எல்லோருக்கும் எங்கள் நன்றிகளை